ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைலில் சூப்பரான குடல் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ருசியான சுவையான குடல் கறி குழம்பு, அதுவும் திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குடலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதில் குக்கரில் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்ல விசில் விட்டுக்கோங்க. நல்ல குடல் வேகணும். அப்புறமா குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய் துருவினது, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா தான் இது மெயினு குழம்புக்கு. அப்புறம் 15 அண்டிப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி விழுதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 15 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பழுத்த தக்காளி, அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா கடாய் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, அப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, காரத்துக்கு கொஞ்சம் இது பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின சமயமே நமக்கு விசில் இருக்கும். நல்லா குடல்லாம் நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம குடலை மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல மசாலா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த குடலை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்ல மசாலாவோட குடலை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்ல மசாலாவோட சேரணும் குடல். நல்லா வதக்கி எடுத்து ஒரு 10 நிமிஷம் அது தண்ணி ஊற்றாமலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் லேசாக 2 பிரட்டிட்டு நம்ம குடலை வேக வச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்து குழம்பு கலந்து நல்லா விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா வெந்து கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கிடணும். தேங்காய் அரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. நல்லா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததும் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ மல்லி இலை தூவி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான திருநெல்வேலி ஸ்டைல் குடல் கறி குழம்பு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.